கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ள, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்துக்குள்ளேயும் லேவி கோத்திரம் மாத்திரமா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், அவங்க மாத்திரம்தான் பணிவிடை செய்யணுமா, அநேக பிரச்சனைகள் வரும்போது தேவனாய கர்த்தர் காய்ந்து போன ஒரு கோலை அவருடைய சமூகத்தில் கொண்டு வைக்க சொல்வார். யாருடைய கோல் துளிர்க்குதோ அவங்க எனக்கு ஆராதனை செய்து பணிவிடை செய்யும். அப்போ ஆரோன், லேவி கோத்திரத்தோட ஆரோனுடைய கோல் கர்த்தர் துளிர்க்க செய்கிறாரு. இது ஒரு அர்த்தம். இது கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், தேவ சித்தத்தின்படி கர்த்தருடைய அழைப்பிற்குள் செய்யலாம். இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் காய்ந்து போன குச்சை போல, ஒன்றுமே இல்லை, இனி இந்த காரியத்துல ஒண்ணுமே முடியவே முடியாது, இது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு, எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு நினைக்கிற எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதோ அந்தந்த காரியங்களை நாம தேவ சமூகத்துல, அதாவது இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன உடனே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல கொண்டு வைக்க வேண்டும். அந்த காரியங்களை தேவ சமூகத்துல வைத்து விட்டு நாம் கர்த்தரோடு ஐக்கியத்தில், அவரோடு ஜெபத்திலே நாம தியானித்து ஜெபத்திலே இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய காய்ந்து போன காரியங்களும் உலர்ந்து போன காரியங்களும் முடியாது, ஒன்றுமே இதில் செய்ய முடியாது, இனி யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது நினைக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம தேவ சமூகத்தில் வைத்து அவரோடு நம்ம பாளையத்திலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த பாளையத்தில் இருந்து அவரோடு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கும் போது எந்த முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதுல அற்புதமே நடக்காதுன்னு இருக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தர் அந்த அந்த அளவு உணர்ந்து போன கோலை எப்படி பூ பூத்து பழங்களை கொடுக்க வைத்தாரோ அதுபோல அந்த காரியத்தில் அற்புதம் செய்து அது கனி கொடுக்கிறதாய் மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களாக நம்மை மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில தகப்பனே எந்தெந்த காரியங்கள் நாங்கள் முடியாது என்று நினைக்கிறோம் ராஜா, ஆரோனின் தகப்பனே காய்ந்த கோலை போல தகப்பனே எங்களுடைய காரியங்கள் எது எது இருக்கிறது என்று நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் கர்த்தாவே, அந்த காரியங்களை தேவனாய கர்த்தர் தாமே துளிர்க்க செய்யும்படியாய் ராஜா, கனி கொடுக்கும்படியாய் ராஜா, அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.